ஜியோஜிப்ராவில் பாலிகன் டூலில் இருக்கக்கூடிய பாலிகன் அப்படிங்கிறத பற்றிய அடிப்படை தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். பாலிகன் அப்படிங்கிறது பலகோணம். இந்த பலகோணம் உருவாக்குவதற்கு நமக்கு என்ன தேவைன்னா, செலக்ட் ஆல் வெர்டிசஸ் தென் ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் அகைன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டூல் டிப்ஸ் கிடைக்குது. அதாவது ஒரு பாலிகன் உருவாக்குறோம்னா எத்தனை சைடு இருக்கோ அத்தனை சைடையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியாக எதில் ஆரம்பித்தோமோ அதில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் அந்த பாலிகன், அதாவது பலகோணம்ங்கிறது முழுமையடைந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம பலகோணங்களை உருவாக்குவோம். பாருங்கள், இப்போ பாலிகன் டூல் செலெக்ஷனில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், இது மாதிரியாக ஒரு லைன் அப்படியே இழுத்துட்டு போனோம்னா பாருங்கள் இது மேல் நோக்கி செல்லுது. இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு மீண்டும் இதை என்ன பண்ணுறேன், மறுபடியும் கொண்டாந்து ஏவிலே முடிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒரு பலகோணம் உருவாகுது. பலகோணங்கிறதுக்கு மினிமம் 3 சைடு இருக்கும். அப்போ 3 சைடு உள்ள ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்குது. ஓகே, இது பலகோணம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டூல் செலெக்ஷனில் இருக்குது. அதனால் மீண்டும் சைடு வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி செலக்ட் பண்ணி இப்படி நான் திரும்ப வந்து மறுபடியும் டீலே முடிக்கிறேன். இப்போ அந்த பலகோணம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒவ்வொரு சைடும் பேர் கொடுத்துருக்கு, அதோட லென்த்து எவ்வளவு அப்படிங்கிறது அதில் இருக்கும். ஏபிசி அதோட லென்த் வந்து நமக்கு இங்கே அல்ஜிப்ரா வியூவில் நமக்கு தெரியுது பாருங்கள். இப்போ நான் மூவ் டூலை கிளிக் பண்ணிட்டு இதை என்ன பண்ணலாம், மூவ் பண்ணி அதோட அளவை மாற்றிடலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்கிறனால, இது பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்டில் இருக்கிறனால அது நகராது, ஆனால் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே நகரும். ஓகே, இப்போது இந்த பலகோணத்தோட சைஸை நான் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பலகோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இதோட கலரை நம்ம மாற்றலாம். பாருங்கள், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதுல போய் ஸ்டைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதை உள்ளார இருக்கக்கூடிய ஃபில்லிங் அப்படிங்கிறத நம்ம மாற்றி என்ன பண்ணலாம், ஹேட்சிங், கிராஸ், செஸ் போர்டு, அப்புறம் டாட்ஸ், இது மாதிரியாக நம்ம அதை மாற்றி அமைத்து நம்ம வியூவை மாற்றிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் கிளிக் பண்ணிவிட்டு அதோட ஃபில்லிங்கை நம்ம மாற்றிக்கலாம். அதோட கலரை மாற்றுறதுக்கு எந்த கலர் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த கலராக அந்த ஃபில்லிங் வந்து மாறிடும். இது வந்து இந்த பாலிகன் டூலில் தான் இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இது மாதிரி நம்ம இதோட கலரெல்லாம் மாற்றிடுறோம். இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் அதோட லென்த் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இது மாதிரி பலகோணங்களை நம்ம உருவாக்கலாம். இப்போ பலகோணங்களை உருவாக்குறது நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்புட் பார்லையும் நம்ம டைப் பண்ணி பாயிண்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸை கொடுத்து பாலிகன்ஸை நம்ம உருவாக்கலாம். இப்போ நான் பாயிண்ட்ஸ் பாருங்கள், ACFE அப்படின்னு கொடுக்க போகிறேன். இதில் என்ன லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸில் இப்போ பாயிண்ட்ஸ் பாலிகன் அப்படிங்கிறதுல என்ன பாயிண்ட்ஸ் ACF கமா போட்டு E அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா பாருங்கள் நமக்கு ACFங்கிற ஒரு பாலிகன் தானாகவே உருவாயிடுச்சு. ஓகே, இது மேலே கிளிக் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், அதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைன் ஸ்டைலை மாற்றிக்கலாம். இந்த பாலிகனோட ஏரியா நமக்கு கிடைக்கும் Q1. ஓகே, Q1க்கு இது அந்த பேர் வந்து அதோட பாலிகனோட ஏரியா. அதோட சைடில் கிளிக் பண்ணி நம்ம நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா சைடோட லென்த்து நமக்கு கிடைக்கும். சைடு எவ்வளவு லென்த் உடையது அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இவ்வாறாக பலகோணங்களை உருவாக்குவதற்கு இந்த பாலிகன் டூல் நமக்கு உதவியாக இருக்கும். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.